எபிசோட் ஸ்டார்டிங்ல 2 பேருமே கட்டில்ல விழுந்து கிடப்பாங்க. எந்திரன்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆன்டி இருந்தாங்களே, ஸோ இவங்க 2 பேரும் கட்டில்ல ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு, "ஏய் காய்ஸ் இங்க வாங்க, இவங்க 2 பேருமே கட்டில்ல ஒண்ணா இருக்காங்கன்னு" சொன்னோனே, அவங்க எல்லாருமே ஓடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, நாங்க எதுவுமே பார்க்கல, நாங்க வந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு இருந்தால, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத ஃபோன்ல வந்து ஃபோட்டோ எடுத்துருவா. "ஏய் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்ற" மாதிரி அவ கத்திட்டு இருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் அந்த கீய வச்சுட்டு லாக்க வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏய் மெதுவா ஓப்பன் பண்ணு, என்னோட கை வலிக்குதுன்ற" மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 3வதா ஒருத்தன் இருந்தால, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்னோட ஃபோன்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். இங்க கிம்மும் யூமியும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட பேசிட்டு இருப்பாங்க. "நீ இந்த மாதிரி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாதையில குறுக்க வராத. எனக்கும் காங்குக்கான ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீ நீ இந்த மாதிரி என் கூட வம்பிழுக்காதன்னு" அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கிம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் மேபி உன் கூட வந்து பேட்டில் பண்றதுக்காக வரலாம். ஸோ நான் அதனால தான் நான் உன் கூட வந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ என்னோட பாதையில குறுக்க வந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு" யூமி வந்து பார்த்தீங்கன்னா, கிம் கூட பேசிட்டு இருப்பாங்க. கிம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஸோ நான் இது மூலமா நான் வந்து டிஃபீட் பண்ணிருவேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியா, இந்த ஃபோன் இருக்கிறனால தானே எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த கிளாஸ்ல போட்டுருவா. இதுக்கப்புறமும் என்னோட பாதையில வந்து நீ குறுக்க வரக்கூடாது. இதுதான் உன்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறமும் நீ என்னோட பாதையில குறுக்க வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன்னு அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ட்ரிங்க் வச்சிருப்பான்ல. ஸோ அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு, ஓகே தேங்க்யூ ஃபார் த ட்ரிங்க்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவா. இவன் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானேன்னு யூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காங்கோ, என்கோவும் அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸோட ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து நீ யூஸ் பண்ணா பழகிக்கோ. இதெல்லாம் யூஸ் பண்ண பழகினா மட்டும்தான் என்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கோ அந்த மாதிரி எனக்கு வரும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வயிறு வலிச்சோனே, இந்த வயிறு வலி மட்டும் போகாம இருக்கேன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பான். காங் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீ இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ எனக்கு வயிறு வலிக்குது. ஸோ நீ வந்து எனக்கு பேட் வாங்கிட்டு வர முடியுமான்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா, இல்ல உனக்கு எது வேணுமோ அதை நீயே போய் வாங்கிக்கன்னு சொன்னோனே, காங் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வருவான். ஸோ கடைக்கு வந்துட்டு பேட் எங்க இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு செக்ஷனா தேடிட்டு, ஓ இங்க இருக்கான்ற மாதிரி கீழே வந்து உட்காந்துட்டு பேட் எடுப்பான். ஸோ பேட் எடுக்கும்போது எதுக்காக இவ்வளோ கீழே வச்சிருக்காங்க, இந்த மாதிரி முக்கியமான பொருள் எல்லாம் மேலே தான் நான் வச்சிருக்கணுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுப்பான். ஸோ பாக்ஸ் எடுத்துட்டு பின்னாடி திரும்புவான். திரும்பினோடனே அந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இருந்தால, ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வந்து எடுத்துட்டு இருப்பா. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி காங் கேட்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன். ஸோ பாய் ஃப்ரெண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து வைப்பா. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அதெல்லாம் வந்து காமிக்கக்கூடாது, உள்ள வையின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருப்பாள். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இது தெரியுமான்னு அவள் கேட்டுட்டு இருப்பாள். இல்லை எனக்குலாம் வந்து இதெல்லாம் தெரியாது, நான் முன்ன எதுவுமே யூஸ் பண்ணதில்லைன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ காங் கீழே குனிஞ்சு பார்ப்பா. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் எல்லாமே கீழே இருக்கு. ஆனால் இன்னும் முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரேக்ல வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸாக அவள் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிடுவான். ஸோ திங்க் பண்ணோன்னே இங்கே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்திரிப்பான். ஸோ எந்திரிக்கும் போது அவனோட பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் இருக்கும். இவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கான்ற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக செடியாக இருக்கும். இது என்ன வீடா இல்லை பொட்டானிக்கல் கார்டனா, ஃபுல்லாக செடியாக வாங்கி வச்சிருக்கானா, எங்கே இருக்கா என்கோ ஒழுங்கா வெளியவான்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா தேடி பார்ப்பான். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செடியாக இருக்கும். இப்போ வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணிட்டான்னு அவன் ஃபோன் எடுத்துட்டு கால் பண்ணுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பான். நான் அந்த மாதிரி நான் வேகமாகவே கிளம்பிட்டேன். ஸோ நீயே வேகமாக வந்துருன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த குரூப் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு ரீசன் சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வர லேட் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்குடான்ற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டா ஆஃபீஸுக்கு கிளம்பி வருவான். ஸோ கிளம்பி வரும்போது இங்கே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. குரூப்ல எல்லாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இங்கே வந்து பார்த்து எல்லாரும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் ஷாக் ஆகிடுவான். என்னன்னா அந்த ஆடோட முக்கியமான ஒரு ஆள் இருந்தாங்களே, ஸோ அவங்க தான் வந்திருப்பாங்க. அதனால ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பாங்க. காங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கோ சாரி கேட்டிருப்பான். ஸோ சாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பான். அதை தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ காங்கோட உடம்புல என்கோ இருக்கா. ஸோ என்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உரிமை இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறக்கூடிய அந்த பொருள் எல்லாமே மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்ப்பேன். ஏன்னா இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே, ஓகே ஓகே நான்லாம் எதுவும் பேச மாட்டேன், நீயே பேசுன்ற மாதிரி என்கோ சொன்னோன்னே, அப்போ காங் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தால, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சொல்லுவா. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மாடலாக நடிக்கணும். ஸோ நீங்கள் மாடலாக நடிச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேல் ஆகுன்னு சொன்னோன்னே, நானா ஸோ நான் நடிக்கணும்னா அப்போ என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாளா. டென்ஷன் ஆகிட்டு அவையோ வேணான்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க.
கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆஃபர வந்து அக்செப்ட் பண்ணோனே இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜென்சி ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால இவ ஃபுல்லா ஹாப்பியா இருப்பா. அங்கருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ தேங்க் யூ மேடம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிளாக் கலர்ல மாத்தணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அவங்களோட ஹேர வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிளாக் கலர்ல சேஞ்ச் பண்றதுக்காக டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டை அடிக்கும்போது அங்க இருந்தால அந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, இவ நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஸோ தூங்கிட்டு இருக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவா. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சோனே முழிச்சு பார்ப்பா. முழிச்சு பார்த்தோனே, "என்ன நான் இப்படியா இருக்கேன்ற" மாதிரி அவளே வந்து பார்த்தீங்கன்னா, அவள பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுவா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆட் கன்ஃபார்ம் ஆன ஒரு இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. ஓகே, இந்த இடம் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இங்க லெக்ஸ் இருந்தால, ஸோ லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆடோட பேனர் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பா. ஓகே, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி அவள ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அங்க இருந்தால ஸோ ஆர்ட் டீமோட ஒரு முக்கியமான ஆள் வருவானா, "ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு" அவ கேட்பாளா, "இல்ல என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது" அவனே அங்கருந்து ஓடிருவான். அங்க லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவள ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். "டேய் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு தடவ சொல்லிட்டேன்னா அப்படியே விட்டுருன்ற" மாதிரி அவ கத்திட்டு இருப்பா. இங்க யூமி வந்து பார்த்தீங்கன்னா, அவ வெளிய போம்போது கூப்பிடுவான். ஆனா அவன் கண்டுக்காம வெளியே போயிட்டே இருப்பானா, "ஏய் நான் உன்னதான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசு. ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணு. நீ இந்த மாதிரி காங் பின்னாடி போகாதன்னு" அவ பேசிட்டு இருப்பா. ஆனா கண்டுக்காம அவ போயிடுவான். அப்ப இவளுக்கு யூமிக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னோனே, காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவான். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஆட் கன்ஃபார்ம் ஆச்சுல்ல, அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ஆட் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்ப அந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு, "என்னாச்சு? எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு?" அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல உங்களோட ஏஜென்சில ஒன் ஆஃப் த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேமெண்ட் குடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா, நீங்க வந்து எங்களுக்கு நெறைய ரெண்ட் குடுங்கன்ற" மாதிரி அவரு சொன்னோனே, என்னடா இது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு ஆட் கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க ஜெனி இருந்தால, ஸோ அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இந்த மாதிரி லான்ச் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு அவரு போஸ்ட் வந்து போட்டிருப்பா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னே தெரியலன்ற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா. அந்த ஆன்டி ஆன்டி வந்து ஐஸ் காஃபி குடிச்சனால வயிறு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருமா. நான் உடனடியா ஃபார்மசிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல தான் ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கு. நீ அங்க போய் பார்த்துக்கலான்னு சொன்னோனே, அதுக்கு எதுக்குடா என்னோட காதுல வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே போகும்போது காங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போகாதீங்க. இந்த சைடு இருக்கிற மெடிக்கல் ஷாப்பு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வேற சைடு போங்கன்னு சொன்னோனே, என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங் கிட்ட கேட்பான். உனக்கு எப்படி தெரியும் அந்த மெடிக்கல் ஷாப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு? நான் வரும்போது அந்த வழியா தான் வந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னு சொன்னோனே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆயிடும். ஸோ உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு கால் பண்ணுவான். இவன் வேற எதுக்குடா கால் பண்ற? ஸோ என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்களா? ஸோ நீங்க வந்து அந்த மெடிக்கல் சென்டர் கிட்ட போயிட்டு, இந்த இடத்துல மெடிக்கல் சென்டர் க்ளோஸ் ஆயிருக்குல, அவங்களோட நம்பர் வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வந்து வச்சிருவான். நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு காங் வந்து என்கோ கூட பேசிட்டு இருப்பாளா? என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் சென்டர ஃபுல்லா ரென்ட்க்கு எடுக்க போறோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு அந்த இடம் தான் கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னோனே, வா உண்மையாவா? நம்மளோட இடம் வந்து சாரி. உண்மையாவா சொல்ற? நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லா ரென்ட்க்கு எடுக்க போறோமா? நம்மளோட ப்ராடக்ட் அங்க தான் சேல் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு இருப்பானா? ஸோ அவங்க 2 பேரும் அந்த மெடிக்கல் சென்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. வாவ்! இந்த இடம் வந்து பார்த்தோன்னா சூப்பரா இருக்கு. வெளிய இருந்து பார்த்தாலும் நம்மளோட ப்ராடக்ட் உள்ள என்ன இருக்குன்றது ஈஸியா வந்து மக்கள் பார்க்க முடியும். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுக்கு இந்த இடம் கரெக்ட்டா இருக்கும்னு காங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்ப வந்து அந்த ஆன்டி வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன் சார், அந்த இடத்துல இருக்கிற ஓனர் வந்து பார்த்தோன்னா, இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸி இல்ல. ஸோ அது கான்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த ஆன்டி சொல்லிருவாங்க. ஸோ லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மெசேஜ் பண்ணுவான். உடனடியா ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னோனே அழுதுட்டே சொல்லுவான். இவங்க 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்து பார்ப்பாங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா? நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடோட பேனர் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா சடனா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து 2 பேர் வந்துட்டு எங்களோட ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நாசம் பண்றதுக்காகவே வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்க வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆடோட பேனர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்க வந்தா, நான் வந்து அவனுக்கு காமிக்கவே இல்ல. ஸோ அவன் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவனால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டான். நாங்க வந்து அந்த ஆட சேவ் பண்ண கூட இல்ல. அந்த ஆட் வந்து பார்த்தோன்னா, இப்ப மறுபடியும் அந்த பேனர் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பா. ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப சவுண்டா இருக்கும்போது, யூமி அந்த இடத்துலருந்து கிராஸ் பண்ணி போவான். கிராஸ் பண்ணி போகும்போது, "என்னாச்சு? எதுக்காக வந்து இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு?" அவ கேட்டோனே, "இல்ல மேம், இந்த மாதிரி வந்து ஒரு பேனர் வந்து ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு. நாங்க வந்து சேவ் பண்ணவே இல்லைன்னு" சொல்லிட்டு இருப்பான். ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, "காங் நான் தான் சொன்னேன்ல, உன்னால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கன்னு?" அவ வந்து பேசிட்டு இருப்பானே, காங் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல என்னால வந்து இந்த ஒர்க்க மறுபடியும் பண்ண முடியும். நான் வந்து மறுபடியும் இத வந்து கிரியேட் பண்ணி காமிப்பேன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். "நீங்க
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் புக் பண்ணீங்களா, ஸோ அந்த இடமும் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் எப்படி வந்து இந்த ஐடியாவை சப்மிட் பண்ண முடியும், இந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. ஸோ இங்கே நிற்கிறான்ல, இவை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்த நான் திருப்பி தரேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம் வச்சு நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொன்னோன்னே அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்கோவே பார்த்துட்டு இருப்பான். யூமி வந்து என்கோ பார்த்துட்டு இங்கே நிற்கிறான்ல, ஸோ இவை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் நான் வந்து உங்களோட இடத்தையும் நான் திருப்பி தரேன். அந்த இடத்துல வந்து உங்களோட ஆடை வந்து வர்றதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே காங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோவமாக முன்னாடி போவான். ஸோ அவங்களோட சோல் வந்து மாற்றிருக்கலாம். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவான். ஓகே சாரின்னு சொன்னோன்னே, நான் வந்து உங்களோட வழியில குறுக்க வந்திருக்க கூடாது. ஸோ நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னோன்னே இவளுக்கே வந்து கொஞ்சம் டவுட் ஆகும். என்ன இவ இப்படிலாம் பேச மாட்டேன்ற மாதிரி அவளுக்கே கொஞ்சம் டவுட் ஆகிடும். ஏன்னா அவனோட உடம்புல காங் இருக்கால, ஸோ காங்கோட ஆட்டிடியூடே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நீ என்னோட பாதையில குறுக்க வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னோட ஆடை வந்து பார்த்தோன்னா எப்படி கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும். அவள் பேசிட்டு இருப்பான். இவளும் கத்துவா. ஸோ இவனும் வந்து பார்த்தோன்னா ஆட்டிடியூடா பயங்கரமா கத்துவான். என்னோட வேலையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வந்து அவன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஸோ நீ வந்து என்னோட பாதையில குறுக்க வந்துடாத. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு என்கோ வந்து பார்த்தோன்னா யூமியை பார்த்துட்டு சொல்லுவான். அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.